ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். புதினா சட்னி. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான கொஞ்சம் உப்பு, புளியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கைப்பிடி புதினா சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கலர் போகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்க தேவையில்ல. இது கூட 1/4 ஸ்பூன் 1/4 கப்பு தேங்காய் சேர்த்து லேசாக வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பாருங்கள், கடலப்பருப்பு மிளகாயும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.